த்ரிஷாவோட அவர் வெளியே வந்தது வந்து ஆமாங்க, ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது நீங்க அந்த கன்சர்ன் நடிகையோட நீங்க வெளியில வரீங்கன்னா, ஆனா நடுநிலை மக்கள் வந்து திமுக அதிமுக பிடிக்காதவங்க ஒரு 8% இருக்காங்க வச்சுக்கோங்க. அவங்க சரிப்பா, அவங்க உங்களை ஓட்டு போடு நினைச்சிருந்தாங்க வச்சுக்கோங்க, அவன் முகம் சொல்லிப்பான். ஓட்டு கேட்கிற மக்கள்கிட்ட நீங்க போனீங்கன்னா கிராமத்துலலாம் அவங்க தெரிஞ்ச வேற மாதிரி கேள்வி கேட்பாங்க. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். உங்க கனவு கரியருக்கு ரைட் டெஸ்டினேஷன் தேடுறீங்களா? அதுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டியது சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கோயம்புத்தூர்ல எஸ்எம்எஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சேரன் ஹெல்த் சயின்ஸ், காங்கேயம்ல சேரன் ஆர்ட்ஸ், சேரன் விமென்ஸ் காலேஜ், சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு எல்லாமே ஒரே ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன்ல. அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7708441116. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப நேற்று த்ரிஷாவோட அவர் வெளியே வந்தது வந்து அந்த ஹார்ட்கோர் ரசிகர்களை கூட டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. ஆமாங்க, ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது ஒரு மனைவி வந்து ஒரு இதே காரணத்தை சொல்லி விவாகரத்துக்கு போயிருக்கும்போது நீங்க அந்த கன்சர்ன் நடிகையோட நீங்க வெளியில வரீங்கன்னா, அப்போ நீங்க வந்து ஒரு என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலா? அப்போ நம்ம ஃபாலோ பண்ற ரசிகர்களோ நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை கேள்வி கேட்க மாட்டாங்க, நம்மளை வந்து பாராட்ட தான் செய்வாங்க நீங்க நினைச்சீங்கன்னா, அது வந்து என்ன மாதிரியான மனநிலை? இது வந்து உங்க ரசிகர்களை ஒன்றா வச்சிருக்கலாம். ஆனா உங்களுக்காக ஓட்டு போடணும்னு நினைச்ச நடுநிலை மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் தள்ளின்னு போயிடும். இவர் என்னப்பா இவர் இப்படிப்பட்ட அரசியல் தலைவராக இருக்காரு இவர் அப்படின்னா. சரி, நம்ம நாட்டில் இன்னும் சில விழுமியங்கள்லாம் இருக்கு சார். அதெல்லாம் இன்னும் நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரி மாதிரியோ யூரோப் மாதிரியோலாம் நம்ம மாறல. இன்னும் நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு அடிப்படை தர்மத்தோட தான் நம்ம இருக்கோம். நம்ம அந்த தர்மத்துக்குள்ள ஒரு கண்ணியத்தோட கட்டுப்பட்டு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுலேருந்து நீங்கள் ஒரு எல்லையை மீறினீங்கன்னா அது வந்து முகம் சுளிக்கிற ஒரு விஷயமா தான் மாறும். நீங்கள் எல்லாத்தையும் மக்கள் சகிச்சுப்பாங்க, உங்கள் ரசிகர்கள் சகிச்சுப்பாங்க, உங்கள் ரசிகைகள் சகிச்சுப்பாங்க. ஆனால் நடுநிலை மக்கள் வந்து திமுக அதிமுக பிடிக்காதவங்க ஒரு 8% இருக்காங்க வச்சுக்கோங்க. சரிப்பா, அவங்க உங்களை ஓட்டு போடு நினைச்சிருந்தாங்க வச்சுக்கோங்க, அவன் முகம் சொல்லிப்பான். என்னையா அது இப்படி ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு, அந்த நேரத்தில் இது மாதிரி பண்ணிட்டாரே அவரு அப்படின்னு யோசிப்பான். நீங்க அவரை ஒரு நடிகை அந்த அம்மா விவாகரத்து பண்ணிட்டு நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணா கூட ஒத்துப்பான். ஆனா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது எலெக்ஷன் வருது, சரி அது வரைக்கும் அது வரை மாதிரி வெயிட் பண்ணி எது எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லைங்க, என்னோட வேலை தாங்க எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி போயிருந்தா ரசிகர்கள் அவ்வளவு மட்டமா நினைக்கிறாரு. அப்படிதான் நம்ம இட போட வேண்டியதா இருக்கு. அவங்க ரசிகர்களையும் ரசிகைகளையும் அவங்க வந்து நம்ம என்ன பண்ணாலும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. இந்த தமிழ்நாட்டுக்கு இருக்கிற அந்த 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 பண்பாடு அந்த கலாச்சாரம் போன்ற விஷயங்கள்லாம் நம்ம ரசிகர்களுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்க வந்து என்டையர்லி வேற ஒரு உலகத்துல இருக்காங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு போல் இருக்கு. அவங்க ஆக்சுவலா இப்போ இவர் பிரஸ்ஸை சந்திக்க மாட்டாரா? ஆனா ஆதவோ இல்ல சிடி நிர்மல்குமாரோ அருண்ராஜோ பிரஸ்ஸை பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ அவங்க இதுக்கெல்லாம் அவங்களால என்ன பதில்? அதனாலதான் யாருமே பத்திரிகையாளர் சந்திக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன ஆர்டர் போட்டாங்க? யாருமே தலைமைக்கு சம்பந்தம் இல்லாம பத்திரிகையாளரை சந்திக்கூடாது, விவாதங்கள் எல்லாம் கலந்து கூடாதுன்னு ஏன் போட்டாங்க? அங்க ஒரு யாராவது கொண்டக்க கேள்வி கேட்டா என்ன பண்ண முடியும்? அதனால யாருமே பிரஸ் கிட்ட பேசக்கூடாதுன்ட்டாங்க. அதாவது அவர் என்ன நினைக்கிறாரு? அவர் தீவிரமாவே நினைக்கல, அது ஏதோ ஜஸ்ட் அனதர் ஒரு இது நம்மளுடைய பர்சனல் விஷயம் தான், உங்க பர்சனல் விஷயம் தான், அது நிச்சயமா இதை பத்தி பேச முடியாது. ஆனால் இது ஒரு சர்ச்சையா தெருக்கு வந்துருச்சு. சர்ச்சையா வந்து நீங்க அரசியல் தலைவரா மாறிட்டீங்க. இவன் இப்போ ஒரு நடிகரா நீங்க இருந்தீங்கன்னா கூட இது பெரிய அளவுக்கு பேசப்படாது. ரைட், அரசியல் தலைவர்கிட்ட ஒரு சுய ஒழுக்கத்தை மக்கள் எதிர்பார்க்கறாங்கல்ல. அந்த இது நீங்க இல்லாட்டி எப்படி? ஆக்சுவலா தமிழ்நாட்டுல இன்னும் நம்ம அந்த அளவுக்கு இன்னும் ஒரு ஓப்பன் சொசைட்டியா மாறல சார். இன்னும் வந்து இன்னும் இந்தியாவில் தமிழ்நாட்டிலலாம் இன்னும் ஒரு சில விழுமியங்கள்லாம் இருக்கு, குடும்ப விழுமியங்கள்லாம் இருக்கு. அதுக்குள்ளதான் வந்து மக்கள் எதிர்பார்ப்பாங்க. அதுவும் ஒரு அரசியல் தலைவரை கண்டிப்பாக எதிர்ப்பாங்க. 2 பொண்டாட்டி வச்சிருக்காரு, அதை உங்களுக்கு கேள்வி கேட்கறது தைரியம் இல்லைன்னு நம்மளை பார்த்து கேட்பாங்க. அவர் 2 பொண்டாட்டி வச்சிருந்தாரு, கேள்வி கேட்க தைரியம் இல்லையா? மனைவி துணைவியெல்லாம் வச்சிருந்தாரு. கரெக்ட். மனைவி அப்ஜெக்ட் பண்ணாங்களா? அவங்க தெருவுக்கு வந்தாங்களா? கோர்ட்டுக்கு வந்தாங்களா? வந்தா கேட்கலாம், பரவாயில்ல. யாரும் வரலையே. உங்க இதுல கோர்ட்ல கேள்வி கேட்ட பிறகு நீங்க வெளில வரீங்கன்னா அப்ப நீங்க என்ன விழுமியங்களை மதிக்கிறீங்க நீங்க? அதனால விஜய் சிந்திக்கணும். ஒரு அரசியல் தலைவரா அவர் அரசியலா தீவிரமான விஷயமா அவர் நினைச்சிருந்தா இந்த விஷயத்த கண்டிப்பா அவாய்ட் பண்ணியிருந்திருப்பாரு. ஆமாங்க, நிச்சயமா இந்த மாதிரி சூழல்ல இது மாதிரிலாம் வெளில வரமாட்டாருங்க. ஒரு நிச்சயமா வரமாட்டாரு. ஏற்கனவே சர்ச்சை ஓடிட்டு இருக்கும்போது அது மேல எரியிற கொள்ளியில எண்ணெய் ஊத்துற மாதிரி வந்தீங்கன்னா அது வந்து என்ன மாதிரியான ஒரு மனநிலையை உண்டாக்கும்? அவர் கூட அவருக்கு துணையா நிக்கிறவங்களுக்கு தான் நெருக்கடியை கொடுக்கும். ஆமா, கண்டிப்பா. அவருக்காக ஓட்டு கேட்கறவனுக்கே நாளைக்கு போய் ஓட்டு கேட்டு போக முடியாது. ஓட்டு கேட்கிற மக்கள்கிட்ட நீங்க போனீங்கன்னா கிராமத்துல எல்லாம் அவங்க தெரிஞ்ச வேற மாதிரி கேள்வி கேட்பாங்க. வர ஓட்டு கேட்கறவன்ட்ட வித்தியாசமா கேள்வி கேட்டாங்கன்னா அவன் பேசவே முடியாது, பதிலே பேச முடியாது. அந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? முதல்ல போய் குடும்பத்தை கவனிக்க சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க.
குடும்பத்தை ஒழுங்கா வச்சுக்க சொல்லுங்க சார் சொன்னா என்ன பண்ணுவாங்க? நீங்க எல்லாமே ஒரு முறைப்படி பண்ணணுங்க. நீங்க அந்த அந்த ஒய்ஃபை விவாகரத்து பண்ணிட்டு நீங்க 2வது ஒரு நடிகையை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா, யாருக்கும் பிரச்சனையே கண்டுக்க கிடையாது. மாட்டாங்க. ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. நீங்க ஒரு அரசியல் தலைவரா இருக்கீங்க. தேர்தல் வருது. ஏற்கனவே நீங்க உங்க பர்சனலா பார்த்தீங்கன்னா கூட இன்கம் டாக்ஸ் போன்ற விஷயங்கள்ல உங்க பேர்ல ஒரு முத்திரை இருக்கு. சிபிஐ என்கொயரி நீங்க வந்து பயந்துட்டீங்க, அழுத்தம் குடுத்தாங்க. நீங்க ஏதோ பயந்துட்டீங்க. பாஜக விமர்சிக்கவே மாட்டேன்றீங்கன்ற ஒரு ரீசன் இருக்கு. ஏன் தேவையில்லாம வந்து உங்க அ ரசிகர்கள சீக்கிட்டு பொய் சொல்றீங்க. பிரச்சாரத்தின் போது பொய் சொல்றீங்க. அவங்களுக்கும் பாவம் அரசியல் எதுவும் தெரியல. அவங்களும் நீங்க சொல்றத கேட்டுன்னு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எத காமிக்குது ஆக்சுவலா? இதெல்லாம் மக்கள் திமுக, அதிமுக பிடிக்காதவங்க உங்களுக்கு ஓட்டு போடணும்னு நெனைச்சவங்க இருக்காங்கல்ல, அவங்க ஓட்டெல்லாம் திசை திரும்பிடணுமே. ஹார்ட்கோர் ஃபேன்ஸ் வேணா போடுவாங்க. போடலாம். போடலாம். ஹார்ட்கோர் ஃபேன்ஸ் வேணா ஒரு பக்கம் இருக்கலாம் சார். அவங்களுக்கு இன்னும் விவரம் புரியாது. அவங்க இன்னும் 25, 30, 22 வயசுல இருப்பாங்க. அவங்களுக்கு வாழ்க்கைன்றது எப்படி வேணா வாழலான்ற ஐடியால இருக்கிறவனுக்கு இது ஓகே. ஆனா ஒரு ஒரு குடும்ப கண்ணியம், விழுமியங்கள பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் ஒத்து வராது ஆக்சுவலா. விஜய்க்கு பெரிய அளவுல மக்கள் செல்வாக்கு இருக்கு. குறிப்பா பெண்களும், இளைஞர்களும் பெரிய அளவுல விஜயால கவரப்பட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. 30% வாக்குலாம் இருக்கு அப்படின்னு செய்திகள் வந்துச்சு. இப்ப அவரோட தனிப்பட்ட விவகாரம் வந்து பெரிய எதிர்மறையான விமர்சனங்களை உருவாக்கி இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? இது அவருக்கு பாதிப்பை கொடுக்குமா? இல்ல பொதுவா வந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு செல்வாக்கு இருக்கு. அவரே ஒரு இடத்துல சொல்ற மாரி எனக்கு 30% ஆதரவு இருக்குன்னு அவரே ஏதோ ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. ஒரு மீட்டிங்ல ஆமா. சொன்னார். 30% ஆதரவு இருக்குன்னு சொன்னார். அப்புறம் பல்வேறு சர்வேக்கள்லாம் பார்க்கும்பொழுது, விஜயுடைய கட்சி வந்து ஓரளவுக்கு 2ண்ட் பிளேஸ்ல சில இடங்கள்ல வந்திருக்கு அப்படின்ற மாரி இண்டிபெண்டன்ட் சர்வேலாம் சொன்னத நம்ம பார்த்தோம் நம்ப. அவருக்கு வர கூட்டங்களும் பிரம்மாண்டமா வந்தது. அதெல்லாம் சந்தேகம் இல்ல. ஆனா அதெல்லாம் ஓட்டாகுமா மாறுமான்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்தது. ஆனா அவருடைய இமேஜ டேமேஜ் பண்ணக்கூடிய முதல் விஷயம் வந்து கரூர் சம்பவம். 41 பேர் இறந்தது. அதுல வந்து ஒரு அரசியல் தலைவர் மாரியே அவர் நடந்துக்கல. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க அவங்க ரசிகர்கள் தான். ஆனா இவரு அங்க போய் அந்த ஆஸ்பத்திரியில போய் பார்க்காம திரும்பி வந்தது மட்டும் இல்லாம, 1 மாசம் பேசாம இருந்தது மட்டும் இல்லாம, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்த சென்னைக்கு அழைச்சு வந்து பார்த்தார். அது வந்து அவருக்கு அதுல வந்து ஒரு பேட் நேம் தான் ஆக்சுவலா. எல்லாருமே வந்து அவர என்னடா இப்படி பண்றாரு இவரு? துக்க வீட்டுக்கு போய் விசாரிக்கிறதுக்கு பதிலா துக்கத்துல பாதிக்கப்பட்டவங்களையே கூப்பிட்டு இங்க சென்னை கூப்பிட்டு விசாரிக்கிறாரே, இது சரியான முறைதானான்னு அவர் மேல ஒரு மதிப்பீடு குறைஞ்சது கொஞ்சம் ஆக்சுவலா. ஏன்னா ஆஸ்பத்திரியிலேயே போய் பார்த்துருக்கணும். வீட்ல போய் மரியாதை செலுத்தியிருக்கணும். அந்த இறந்தவங்களுக்கெல்லாம் மரியாதை எதுவுமே பண்ணல. ஒரு அரசியல் தலைவர் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. கேட்டா வந்து என்ன போக விடல, போலீஸ் போக விடலன்றாங்க. அதெல்லாம் வந்து யாரும் நம்ப மாட்டாங்க. நீங்க போகணும்னு நெனச்சா எந்த போலீஸும் தடுக்க முடியாது. நீங்க அதனால இல்ல வந்து சைலண்டா ஒவ்வொரு வீட்டுக்கே கூட தெரியாம கூட தெரியாம போயிருக்கலாம் போயிருந்திருக்கலாம். நீங்க. நீங்க அன்னைக்கு நல்லகண்ணு டெத்துக்கு வந்தீங்க. எப்படி வந்தீங்க? வந்தீங்கல்ல அன்னைக்கு? ஆமா. என்ன பெரிய ரஷ் வந்து உங்க பின்னாடி வந்துருச்சா? ம். நீங்க வரலாம். நீங்க வரதுன்னா வரலாம். நீங்க அன்னைக்கு இந்த இதுக்கு போனீங்கல்ல? சிவகங்கையில அந்த காவல் மரணம் மஜித் குமார் வீட்டுக்கு போனீங்களா இல்லையா? எப்படி போனீங்க? நைட்டோட நைட்டா போனீங்களா இல்லையா? போயிட்டு வந்தீங்களா இல்லையா? அதனால அதெல்லாம் ஒரு முக்கியம் இல்ல. போகணும்னு நீங்க மனசு வச்சீங்கன்னா போகலாம். போக வேண்டாம் நம்ம அப்படின்னு நினைச்சீங்கன்னா போகாத இருக்கலாம். அது வேற விஷயம். அப்போ நீங்க போகாத இருக்கிறதோட ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு வந்து அதாவது அவங்க ரசிகர்களுக்கு விடுங்க. மக்களுக்கு வந்து அவர் மேல இருக்கிற இமேஜ குறைக்கிற ஒரு விஷயமா மாறுது. ம். அதுக்கப்புறம் அவர் சிபிஐ என்கொயரிக்குலாம் போறாரு. சிபிஐ என்கொயரிக்கு போயிட்டு வராரு. சிபிஐ என்கொயரிக்கு போயிட்டு வந்தோனே அவரோட பாஜக அட்டாக்ன்றது ரொம்ப குறைஞ்சு போச்சு. பாஜகவ தாக்குறதுன்ற விஷயங்கள் ரொம்ப குறைஞ்சு போய், எதுக்கு பாஜகவ தாக்கணுன்ற லெவலுக்கு அவர் போயிட்டார் ஆக்சுவலா. அதாவது எதுக்கெல்லாம் நம்ம பாஜகவ குறை சொல்லணுமோ, அதுக்கெல்லாம் பாஜகவ குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்ற மாரி ஒரு இடத்துக்கு போயிட்டார். அதாவது மீனவர்கள் வந்து தாக்கப்படுறாங்க, கடல்ல தாக்கப்படுறாங்க, தமிழக மீனவர்கள் தாக்கப்படுறாங்கன்னா, நீங்க என்ன ஸ்டாலின் சார், நீங்க என்ன கடிதம் மட்டும் எழுதினா போதுமா நீங்க? கடிதம் எழுதினா என்ன பண்ண முடியும்? கடிதம் எழுதிட்டு நீங்க தூங்க போயிடுறீங்கன்ற மாரிலாம் பேசுறாரு. இந்த சிஸ்டம் எப்படி ஆப்பரேட் ஆகுது? இதுக்குள்ள என்ன யாருக்கு என்ன பவர்ஸ் இருக்கு? ஸ்ரீலங்கன் கவர்ன்மெண்ட் கூட பேச வேண்டிய பவர்ஸ் யார்ட்ட இருக்கு? மத்திய அரசு கிட்ட இருக்கு. ஸ்டேட் கவர்ன்மெண்ட்டோட பவர்ஸ் என்ன இருக்கு? கடிதம் தான் எழுத முடியும். ஸ்டேட் கவர்ன்மெண்ட் போய் ஸ்ரீலங்கா கவர்ன்மெண்ட்ட மிரட்ட முடியுமா? இல்ல அவங்க பிரைம் மினிஸ்டர்ட்ட பேச முடியுமா? அது பேச முடியாது. நீங்க சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்டோட தான் போ முடியும். அப்ப சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்டுக்கு பல கடிதங்கள் வந்து எழுதுறார். ஒவ்வொரு தடவையும் மீனவர்கள் பாதிக்கப்படும்போது கடிதம் எழுதுறாரு சீஃப் மினிஸ்டர். நீங்க என்ன பண்றீங்க? சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் என்ன பண்றாங்க? ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. தொடர்ந்து அட்டாக் நடந்துன்னு தான் இருக்கு. அப்போ கடிதங்கள் எழுதியும் நடவடிக்கை எடுக்காத மத்திய அரச பத்தி ஒரு கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு இது இல்ல. தைரியம் இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ட உங்க எதிரின்னு நினைச்சு நீங்க ஸ்டேட் கவர்ன்மெண்ட் அட்டாக் பண்றீங்க. அப்ப அதுல எந்த ரீசனும் இல்லையே. அப்ப மத்திய அரச பார்த்து ஏன் பயப்படுறீங்க? அப்ப சிபிஐ என்கொயரி வந்த பிறகு நீங்க மத்திய அரச பார்த்து பயப்படுறீங்க. 2வது உங்க ஓன் கேஸ்க்கே நீங்க வாதாட மாட்டேங்கிறீங்க. உங்க ஜனநாயகன் படத்த தூக்கி டப்பால போட்டு வச்சுட்டாங்க இப்போ. அது கோல்ட் ஸ்டோரேஜ்ல போட்டு வச்சுட்டாங்கல்ல இப்போ. உங்களால என்ன பண்ண முடிஞ்சது சொல்லுங்க? அது பண்றது யாரு? பண்றது யாரு? மத்திய சென்சார் போர்டு யார் தலைமையில இருக்கு? இங்க இருக்கிற முருகன் தலைமையில தானே இருக்கு. மந்திரி முருகன் தலைமையில தானே இருக்கு. மோடி தலைமையில தானே இருக்கு. என்னங்க உங்க ஜனநாயகனுக்கு குரல் கொடுக்க முடியல? அன்னைக்கு நீங்க என்ன பேசுறீங்க? கூட்டத்துல என்ன பேசுறீங்க? ஜனநாயகனுக்கு பட்டும் படாமலும் வந்து சிஎம் சார் குரல் கொடுத்தாரு அப்படின்னு பேசுறீங்களே. பட்டும் படாமலும் குரல் கொடுத்தாரு அப்படின்னு நீங்க வந்து ஒரு
அதாவது கிண்டலாக பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க. ஆக்சுவலாக அன்னைக்கு வந்து உங்களுக்கு சிவகார்த்திகேயனோட பராசக்தி படமும் பல வெட்டுக்கு உள்ளானது. ஆக்சுவலாக அதில் தீ பரவட்டுன்ற வார்த்தையெல்லாம் எடுத்துட்டாங்க. அது ரெண்டுமே பாதிக்கப்பட்டதுனால அவர் வந்து பொதுவான ஒரு அவர் அதை மீறி நேரடியா சொல்லியிருந்தாரு, பிஜேபியோட அடியாளா மாறிட்டா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருந்தாரு. ஆனா விஜய் சைட்ல தான் எதுவுமே காணும். அதாவது வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாரு, இடி சிபிஐ மாதிரி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சென்சாரையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னு அது அரசியல் எதிரிகளை மிரட்டுறதுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருந்தார். ஈவன் கரூர் சம்பவத்திலையும் விஜய் என்ன பொய் சொல்றாரு பாருங்க. அதாவது வந்து சிஎம் சார், அப்போ நீங்க வந்து நேரடியாக என்னையே குற்றம் சாட்டினீங்க கரூர் சம்பவத்துக்கு நான் தான் காரணம்னு. நிச்சயமா அவர் மனசாட்சியை தொட்டு பதில் சொல்லணும். ஸ்டாலின் எந்த இடத்துலையுமே அவர் நேரடியாக குற்றம் சாட்டவே இல்லை. அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, எந்த ஒரு அரசியல் தலைவரும் தன் தொண்டர்கள் மரணமடைவதை விரும்ப மாட்டாங்க, இந்த மாதிரி சூழலில் மரணமடைவதை விரும்ப மாட்டாங்க அப்படின்னு தான் சொன்னாரே தவிர, விஜய் தான் அதுக்கு காரணம், அது அவரோட கூட்டத்தை ஒழுங்காக ரெகுலேட் பண்ணலை, அவர் ஏற்பாடு சரியாக பண்ணலை, தண்ணியை சரியாக வைக்கல, டிஃபன் கொடுக்கல, இல்லை சொன்ன டயத்துக்கு வரல, அது மாதிரிலாம் ஏதாவது சொன்னாங்களா? இல்ல அசெம்பிளில வச்சு ரீசனை வந்து ஸ்டாலின் சொல்லும்போது விஜய் தாமதமா வந்த விஷயத்த மென்ஷன் பண்ணாரு. அவர் அதை தான் திரும்ப இல்லை திரும்ப இல்லை தாமதமாக வந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணி என்ன சொன்னார், எந்த தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் மரணமடைவதை விரும்ப மாட்டாங்கன்னு சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. நீங்கள் தான் அது காரணமாக சொன்னாரா? அப்படி சொல்லவே இல்லை. அப்போ நீங்கள் திருச்சி சொல்கிறீங்க. அதாவது ஸ்டாலின் மேலே உங்களுக்கு வெறுப்பு இருக்கலாம், நீங்கள் அவர் ஆட்சி அகற்ற நினைக்கலாம், அதெல்லாம் வேறு விஷயம். நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுங்கள், பல்வேறு வாக்குறுதிகள் நிறைவேற்றலன்னு போன்ற குற்றச்சாட்டுகள் சொல்லுங்கள், எல்லாமே நம்ம ஒன்று சொல்லலாம். ஆனால் பொய் சொல்லி ஓட்டு கேட்காதீங்க. பொய் சொல்லி உங்கள் ரசிகர்களுக்கு அரசியலே தெரியாது. அவங்க உங்கள் ரசிகர்களாக தான் இருக்காங்க. இன்னும் அவங்களை அரசியல் மயப்படுத்தவும் நீங்கள் விரும்பவே இல்லை. ஆக்சுவலாக அப்படி அரசியல் மயப்படுத்த விரும்புனீங்கன்னா நீங்கள் பட்ஜெட்டில் உங்கள் கருத்தை சொல்லுவீங்க, கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்ட கருத்து சொல்லுவீங்க, திருப்பரங்குன்றம் விஷயத்தில் கருத்தை சொல்லுவீங்க. சொன்னீங்கன்னா தானே உங்கள் ரசிகர்கள் வந்து அரசியல் மயப்படுவாங்க. நீங்கள் ஒரு அறிக்கை விட்டீங்கன்னா அவங்க அதை படிப்பாங்க, அதன் மூலமாக அரசியலை கற்றுப்பாங்க. நீங்களே அரசியல் அறிக்கை விட மாட்டீங்கன்னா அவங்க எப்படி பொலிட்டிக்கலைஸ் ஆவாங்க? அந்த ரசிகர்கள் எப்படி? அவங்க இன்னும் ரசிகர்களாகவே தான் இருப்பாங்க. உங்கள் பஸ்ஸை நோக்கி நீங்கள் எங்கெங்கே போகிறீங்களோ உங்களை நோக்கி ஓடி தான் வருவாங்க, உங்கள் பின்னாடி வரதான் செய்வாங்க. உங்கள் பின்னாடி ஏன்னா ரசிகர்களாக இருக்காங்க. அவன் பொலிட்டிக்கலாக மாறலை. அவனுக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டேட்டில் இருக்கா சென்ட்ரலில் இருக்கானே தெரியல அவனுக்கு. அந்த ரசிகனுக்கு, மீம்ஸ் போடுற ரசிகனுக்கு, இல்லை ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போடுறவனுக்கு இன்கம் டேக்ஸ் வந்து சென்ட்ரலில் இருக்கா ஸ்டேட்டில் இருக்கான்னு கூட தெரியல. அந்த மாதிரி இருக்கா உங்கள் ரசிகன். அவனை நீங்கள் பொலிட்டிக்கலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. அவன்கிட்டவே நீங்கள் பொய் சொன்னீங்கன்னா, என் மேலே என் பழிய போட்டிங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, பழிய போட்டாரா? அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரோல் என்ன மீனவர்கள் விஷயத்தில், அதை உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ஏன் பல விஷயங்களை கருத்து சொல்லாத இருக்கீங்க? கொள்கை எதிரி பாஜகன்னா தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு நிதி கொடுக்காத இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் அதை நீங்கள் பேச மாட்டேன்றீங்க? தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல. ரைட் டு எஜுகேஷனில் 25% குழந்தைகள், ஏழை குழந்தைகள் அட்மிஷன் ஆகிறது நிற்குது இல்லை ஸ்கூலில். அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏதோ பண்ணுறாங்க வச்சுக்கோங்க. அதை நீங்கள் ஏன் மத்திய அரசு நிதி கொடுக்காதனால வர விஷயம் தானே. நீங்கள் ஏன் அதை பேச மாட்டேன்றீங்க? சரி, அதே நெல் வந்து முளைச்சி போச்சுன்னு கத்துறீங்கல்ல. அதே ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து ஈரப்பதத்தோட நெல்லை வந்து ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுங்கன்னு மத்திய அரசு டீம் வந்து பார்த்துட்டு போச்சு. ஏதாவது ஆர்டர் இஷ்யூ பண்ணாங்களா? அதுக்கே நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்க. ஏன் மத்திய அரசு ஏன் அந்த ஆர்டர் இஷ்யூ பண்ணல? நாங்கள் நெல் கொள்முதல் பண்ணுறோம், எங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் நெல் கொள்முதல் பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஏன் சார் சொல்லலை? இதுக்கு மத்திய அரசு காரணம் இல்லையா? இப்போ வந்து பார்த்துட்டு போனீங்கல்ல, 22% வரையும் ஈரப்பதத்தை அட்மிட் பண்ணலான்னு சொன்னீங்கல்ல. அதுக்கு பார்த்துட்டு போய் ஆர்டர் போட்டால் தான் கொள்முதல் பண்ண முடியும். நீங்கள் போய் ஆர்டர் போட்டிங்களா? போடலை சார். அப்போ யாரை குறை சொல்லணும்? மத்திய அரசை பார்த்து ஒரு வார்த்தை சொல்ல தைரியம் இல்லாத விஜய் எப்படி நம்பிக்கை பெறுவார்? மக்கள் நம்பிக்கை பெறுவார்? கொள்கை எதிரே நீங்கள் டிக்ளேர் பண்ணால் மட்டும் போருமா? போராது. இது ஒரு பக்கம் அரசியல் ரீதியான விஷயம். இன்னொரு பக்கம் பர்சனலாக பாருங்கள். அவருக்கு புலி படத்துக்கு 15 கோடி தான் வருமானம் வாங்கியிருக்கிறதா ஆவணங்கள் இருக்குது. ஆனால் அவர் ஒரு படத்துக்கு 200 கோடி வாங்குறாருன்னு அவங்க ரசிகர்கள், சினிமா ஃபீல்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அன்அஃபிஷியல் கணக்கு சொல்கிறாங்க. அந்த 15 கோடியும் வருமான வரி கணக்கில் காட்டல. அவன் பிடிச்ச உடனே இதே அருள்ராஜ் தான் அவர் பிடிச்சின்னு வந்தா சொல்கிறாங்க. நெய்வேலியிலேருந்து அவர் கூட்டின்னு வந்தாங்க, சர்ச் எல்லாம் பண்ணினாங்க. அங்கே கடைசியில் என்னாச்சு? 1.5 கோடி ரூபா அபராதம் போட்டாங்க. நீங்கள் அதை சேலஞ்ச் பண்ணீங்க. கோர்ட் என்ன சொன்னால், மரியாதையாக 1.5 கோடியை கட்டுன்னா. நீ நேர்மையான ஆளாக இருந்தால் 1.5 கோடியை கட்டணும் இல்லை. நீ உண்மையிலேயே மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். புலி படத்துக்கு நீங்கள் 15 கோடி தான் சம்பளம் வாங்கினீங்களா? நிச்சயமாக வாங்கியிருக்க முடியாது. அப்போ நீங்கள் வந்து அதுலேயே போய் சொல்கிறீங்க. சினிமா உலகத்தில் கருப்பு பணம் சகஜம், அது தெரிஞ்ச விஷயம். ஆனால் அந்த இன்கம் டேக்ஸ் கண்டுபிடிச்ச பிறகு நீங்கள் பணம் கட்டணுமா வேண்டாமா? அதுலேயும் நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறீங்க. வெளிநாட்டு காரை இம்போர்ட் பண்ணுறீங்க, அதுக்கு வரி கட்டாத ஏய்க்கிறீங்க, அதுக்கு வரி கட்ட சொன்னால் அதுக்கு நீங்கள் கேஸ் போடுறீங்க. அப்போது என்ன நேர்மை உங்கள்கிட்ட இருக்குது? நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட நேர்மையாக இருக்கீங்களா? நீங்கள் ஒரு எம்பியாவோ எம்எல்ஏவோ இல்லை, பொதுமக்கள் பணத்தை நீங்கள் டீல் பண்ணுற இடத்துல இல்லை, ஒரு மந்திரியாக இல்லை, அது வேறு விஷயம். அதில் நீங்கள் ஊழல் பண்ணீங்கன்னா அது அரசாங்க பணத்தில் ஊழல் பண்ணுற மாதிரி. ஆனால் தனிப்பட்ட ஒரு மனிதன் நேர்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா? நீங்கள் எல்லாருக்கும் நேர்மையாக அட்வைஸ் பண்ணுறீங்கல்ல, நீங்கள் எல்லாரையும் பார்த்து குறை சொல்கிறீங்களே ஊழல்ட்டு. அப்போ நீங்கள் உங்கள் தனி வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நேர்மையாக இருக்கீங்களா?
உங்கள் வாழ்க்கையில் நேர்மை தாங்க இல்லை, ஒழுக்கமாக இருக்கீங்களா? சினிமா நடிகர்களுக்கு ஒழுக்கம் கிடையாதுன்னு அப்படிலாம் நான் சொல்ல வரல. ஒரு தனி மனிதன் சினிமாவில் இருந்தாலும் சரி, பக்தியாக இருந்தாலும் சரி, அவன் ஒழுக்கமாக இருந்தால் ஒழுக்கமாக இருக்கலாம். அவன் வந்து ஒரு திருமண பந்தத்தில் இருக்கிறவன் ஒரு அவன் ஒய்ஃபு கிட்ட வந்து ஒரு லாயலாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படி லாயலா இல்லைன்னா நீங்கள் அந்த பெண்கிட்டேருந்து நீங்கள் உங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தால் விவாகரத்து வாங்கிட்டு நீங்கள் போகிறத பற்றி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நீங்கள் ஒய்ஃபாக ஒரு அம்மா வந்து கல்யாணம் பண்ணிட்டு நீங்கள் வாழறீங்க. ஒரு 2 வளர்ந்த பசங்க இருக்காங்க. இந்த சூழலில் ஒரு நடிகையோட உங்களுக்கு உறவு வருது. அந்த நடிகை போகிறத அந்த அம்மா அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. அந்த அம்மா அப்ஜெக்ட் பண்ண உடனே என்ன ஆகுது? கோர்ட் வந்து விவாகரத்து வருது. இவர் வந்து இன்னொரு நடிகையோட உறவுல இருக்கார் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. எனக்கு விவாகரத்து வேணும்னு சொல்கிறாங்க. விவாகரத்து வேணும்னு அந்த அம்மா வெளியில் ரோடுக்கு வந்துட்டாங்க சார். அப்போ ரோடுக்கு வந்துட்டா நீங்கள் ஒரு அரசியல் தலைவர். தனி வாழ்க்கையில் உங்ககிட்ட வந்து ஒரு ஒழுக்கம் இல்லைன்ற ஒரு விஷயம் வெளியில் வருது. அவங்க ரசிகைகள் சொல்கிறாங்க. அவர் எத்தனை பொண்டாட்டி வேணா வச்சுக்கலாம். அவரோட இஷ்டம். அதாவது நான் வந்து தமிழ்நாட்டு ரசிகைகளை வந்து இவ்வளவு தரம் தாழ்ந்து கீழே விஜய் வந்து வச்சிருப்பார்னு நினைக்கவே இல்லை. நம்ம பாயிண்ட் என்னன்னா வந்து அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் முதல் ஒய்ஃப் பர்மிட் பண்ணால் அவர் 2வது ஒய்ஃபோட கல்யாணம் பண்ணிக்கலாம். அது சட்டம் அனுமதிக்கலாம். ஆனால் அவர் ஒய்ஃப் அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து அவங்க ரசிகர்கள் கேட்குறாங்க. ஏன் அந்த தலைவர் 2 பொண்டாட்டி வச்சிருக்கார், இந்த தலைவர் 2 பொண்டாட்டி வச்சிருக்கார். கரெக்ட், எல்லாம் வச்சிருக்காரு. பட் யாரும் அப்ஜெக்ட் பண்ணலையே. முதல் ஒய்ஃப் அப்ஜெக்ட் பண்ணாங்களா? எங்கேயாவது ஒரு இடத்துல முதல்ல அப்ஜெக்ட் பண்ணாங்களா? அப்ஜெக்ட் பண்ணி விவாகரத்து போயிட்டு நான் வெளில போகிறேன்னு சொன்னாங்களா? உன்னோட கேஸில் அந்த ஒய்ஃப் வந்து அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. அது நீ இந்த மாதிரி ஒரு திருமணத்தை மீறிய ஒரு உறவை நீ வந்து வச்சுட்டுருக்க, நீ அந்த சைடில் வச்சுட்ருக்க, திருமண பந்தத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு உறவை நீ வச்சுட்ருக்க, அது தவறு, அதுக்காக நான் விவாகரத்து கேட்குறேன்னு ஒரு அம்மா சொல்லும்போது அந்த மாதிரியான விஷயங்களை உடனே ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க பாருங்க. அந்த ரசிகர்கள் எவ்வளவு ஸ்டாண்டர்ட் கீழே இருக்காங்க பாருங்க. அதாவது வாழ்க்கையோட அந்த விழுமியங்களே புரியாத இருக்காங்க பாருங்க. எப்படி நான் 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 என்ன சொல்கிறேன், ஒரு டிசிப்ளின்டு ஒழுக்கமான வாழ்க்கை அந்த விஷயத்துக்கே போல. அதில் வந்து ஒரு குறைந்தபட்ச ஒரு நேர்மை இருக்கணும்ல. ஒரு 2 பேர் ஒரு ஆணும் பெண்ணும் வந்து ஒரு இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுறாங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் 2 பேருக்குள்ள ஒரு குறைந்தபட்ச புரிதல், குறைந்தபட்ச நேர்மை இருக்கணும்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நம்பிக்கையோடு வாழணும்ல. நீங்கள் வந்து இந்த இந்த பந்தத்துலேருந்து விடுபட்டு நீங்கள் வெளியில் ஒரு ஒரு இன்னொரு உறவு முறையை தேடுறீங்கன்னா, அப்போ அந்த அந்த பெண் வந்து அப்ஜெக்ட் பண்ணாங்கன்னா, அது வந்து உங்களுடைய எதை காமிக்கிறது? உங்களோட நேர்மை குறைவாக தானே காமிக்குது ஆக்சுவலாக. அப்போ அந்த பொண்ணு வெளியில் வரும்போது நீங்கள் ஒரு அரசியல் தலைவராகவும் மாறிட்டீங்க நீங்கள். அப்போ அரசியல் தலைவராக மாறிட்டீங்கன்னா உங்களுடைய நேர்மை அடிபட்டு போகுது ஆக்சுவலாக. அப்போது உங்கள் ரசிகைகளோ எல்லாம் குரல் கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு அதெல்லாம் வந்து அவங்க இன்னும் அந்த ரசிகர்கள் மட்டத்திலே தான் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு அரசியல் தலைவராக விஜய் மாறிட்டாரு, அவர் வந்து ஒரு நேர்மையாக இருக்கணும் ஒரு அவசியம் இருக்குது. நீங்கள் நல்ல கண்ணு போய் மாலை மரியாதைலாம் வைக்கிறீங்களே, குறைஞ்சபட்சம் அந்த நல்ல கண்ணு வாழ்க்கையிலேருந்து ஏதாவது பாடம் படிக்கிறீங்களா நீங்கள்? குறைந்தபட்ச நேர்மையை படிக்கணும்ல, அட்லீஸ்ட் குறைஞ்சபட்ச நேர்மையை படிக்கணும்ல. ஏன் அது வந்து உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? இன்கம் டேக்ஸ் விஷயத்தில் பிரச்சனை இருக்குது. அப்புறம் வந்து இங்கே உங்கள் சிபிஐ விஷயத்தில் இப்போ பயம். உங்களுக்கு சிபிஐ விஷயத்தில் உங்களை சார்ஜ் ஷீட்டில் சேர்த்துருவாங்களான்னு பயந்துட்டு என்ன பண்ணுறீங்க? அரசியல் நேர்மையாக அங்கே அடிபட்டு போச்சு. கொள்கை எதிரி பாஜகவை விமர்சிக்கவே மாட்டேன்றீங்க. ஸோ இந்த மாதிரி தனிப்பட்ட இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது, ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது சமீபமாக எடுத்த பல சர்வேக்களில் அவருடைய பாப்புலாரிட்டி டிக்ளைன் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு நமக்கு தெரியாது. பல இண்டிபெண்டன்ட் சர்வேல வந்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடி 2வது இடத்துல இருந்த விஜய், இந்த விவகாரத்து கேஸ்லாம் வரதுக்கு முன்னாடி 2வது இடத்துல இருந்த விஜய், இப்போ வந்து சில இடங்களில் 3வது இடத்துக்கு தள்ளப்படுறார். அது திமுக, அதிமுக பிடிக்காதவங்க விஜய்க்கு போடலாம்னு நினச்சவங்க, அது ஒரு 6-7% அவங்கக்கிட்ட ரீதிங்கிங் மறுபடியும் இருக்குது. அந்த ரீதிங்கிங் அவரோட ஓட்டை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் இங்கே திமுக கூட்டணி தன்னை மேலும் பலப்படுத்தி கொண்டதுனால இங்கே எதிர்க்கிறதுக்கு வந்து பெரிய அணி இல்லைன்ற மாதிரியான ஒரு விஷயம் வரதுனால, சரி திமுக அணி வின் பண்ணணுன்ற ஒரு பெர்செப்ஷன் இங்கே கிரியேட் ஆகிருக்கிறதுனால தானாகவே விஜயுடைய பாப்புலாரிட்டி குறையுது. அவருடைய செயல்பாடுகள்னாலையும் குறைஞ்சி போச்சு. இந்த மாதிரி எதிர்க்க வந்து வின் பண்ணுறதுக்கு வாக்கா ஒரு அணி இருக்கிறதுனால அங்கேயும் அவருடைய செல்வாக்கு குறையுது அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் தான் கடந்த ஒரு வாரமாக போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இந்த நிலைமையில தான் வந்து இப்போ வந்து அவர் வந்து அடுத்த கட்டம்லாம் பயணம்லாம் போகிறாரு. இன்னும் அவர் வந்து ஒரு கட்சி கூட அவரை நோக்கி கூட்டணிக்கு போல. காங்கிரஸ் வரும்னு இத்தனை நாள் கதவை திறந்து வச்சிருந்தாரு. காங்கிரஸ் அவங்கள காமிச்சு இங்கே இடங்களை ஏற்றினாங்களே தவிர அவங்க கிட்ட போல. அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி அங்கே பண்ணினாங்க. அவங்க தாவேக்காவை காமிச்சு வந்து இங்கே இடங்களை 3 இடங்களை தான் அதிகமாக வாங்கினாங்க. தாவேக்காவை காமிக்காதே 3 இடம் அதிகமாக வாங்கியிருக்கலாம் அவங்க. அது காமிச்சு ஏதோ வாங்கினாங்க வச்சுக்கோங்க. இப்போ அவங்களுக்கு யார் வராங்க? எந்த ஒரு கட்சியும் அவங்ககிட்ட வரல. அவங்க தனியாகவே போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. 234 தொகுதியிலையும் அவங்க கேண்டிடேட் போட முடியுமா முடியாதா தெரியாது. ஸோ அதனால் இந்த சூழலில் வந்து அவங்க பலவிதமான வாக்குறுதிகள்லாம் கொடுக்குறாரு அவர். ஒவ்வொரு போன வாட்டி கூட உரத்துக்கெல்லாம் நான் வந்து தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கொடுப்போம். உரத்துக்கு மானியம் ஏற்கனவே கொடுத்துட்ருக்காங்க. உரத்துக்கெல்லாம் மானியம்லாம் கொடுக்காத இல்லை.
பெஸ்டிசைடு பூச்சி மருந்து உரத்துக்கெல்லாம் வந்து ஏற்கனவே மானியம்லாம் இருக்குது சார். சென்ட்ரல் கவர்மெண்ட் மானியம் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் மானியம் எல்லாமே மானியங்கள்லாம் இருக்குது. எதுவுமே தெரிஞ்சுக்காமல் அவர் பாட்டுக்கு பேசுகிறார். கல்வி, மருத்துவம், விவசாயம் இதெல்லாம் தான் முன்னுரிமை கொடுப்பேன். எந்த கவர்மெண்ட் இதுக்கெல்லாம் முன்னுரிமை எல்லா கொடுக்குறாங்க? கவர்மெண்ட்டுமே எல்லா கவர்மெண்ட்டும் அதுக்கு தானே முன்னுரிமை கொடுக்குறாங்க. நீங்கள் ஸ்டேட் பட்ஜெட் எடுத்து பாருங்கள், எல்லாத்தையும் அதுக்கு தானே முன்னுரிமை கொடுக்குறாங்க. இன்னைக்கு 37,000 ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குங்க. இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு 18,000 கிளாஸ் ரூம்ஸ் கட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அன்பழகன் கிளாஸ் ரூம் கட்டுற திட்டத்தில் ஏதோ கட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. 18,000 8,000 சொல்கிறாங்க. ஏதோ கல்விக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க, ஆஸ்பத்திரிக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க, கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை கட்டுறாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டுறாங்க, கட்டிகிட்டே தான் இருக்காங்க. யார் முன்னுரிமை கொடுக்கல? நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறீங்க? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பல இடங்களில் கொஞ்சம் மோசமான விஷயங்கள்லாம் இருக்குது, சரியாக கவனிக்கலைன்றதெல்லாம் நம்ம மறுக்கலை. ஆனால் அதுக்குன்னு இந்த கவர்மெண்ட் எதுவுமே பண்ணாதிருக்குன்னு சொல்ல முடியுமா? அவங்களும் புது ஆஸ்பத்திரி கட்டுறாங்க, டாக்டர்ஸை போடுறாங்க. ஏதோ ஒரு வகையில் கல்விக்கும், மருத்துவத்துக்கும், விவசாயத்துக்கும் முன்னுரிமை கொடுத்துட்டு இருக்காங்களா இல்லையா? கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்காம அவர் வந்து ஏதோ புதுசாக தான் வந்து இப்போ தான் இந்தியா சுதந்திரம் பெற்ற மாதிரியும், இனிமேல் தான் மாநிலங்களெல்லாம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கிற மாதிரியும், இல்லை கடந்த இவ்வளோ வருஷ காலத்தில் வந்து ஒன்றுமே ஒரு 75 77 வருஷ காலத்தில் ஒன்றுமே நாட்டில் நடக்காத மாதிரியும் இப்படிலாம் பேசினா இவரோட அறியாமையை நம்ம என்ன பண்ணுறது? என்ன கேள்வி கேட்குறது? ஒரு அரசியல்ல பேசக்கூடிய அரசியல்ல ஒரு கட்சியின் தலைவரா இருந்துட்டு எதிர்க்கட்சியவோ இல்ல ஆளுங்கட்சியவோ குற்றம் சாட்டும் போது கூட ஒரு தேவையான டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணவே இல்லை. இந்த நெல் ஈரப்பதத்திலே யார் குற்றவாளி? மத்திய அரசு ஒன்றுமே ஆர்டர் இஷ்யூ பண்ணல. மீனவர் விஷயத்தில் யார் குற்றவாளி? மத்திய அரசு. உங்கள் கொள்கை எதிராக தானே பாஜக, ஏன் வாய மூடி நிற்கீங்க? பட்ஜெட்டை பற்றி என்ன உங்கள் கருத்து? ஒன்றுமே இல்லையே, சொல்லுங்க ஏதாவது. சிபிஐ என்கொயரி உங்களை பயமுறுத்துதா? அப்புறம் ஏன் பயந்துன்னு அரசியலுக்கு வரீங்க? இன்கம் டேக்ஸ் உங்களை பயமுறுத்துதா? ஏன் இப்போ அப்பீல் போனீங்கன்னா அவன் ஏதாவது குறைப்பானான்னு எதிர்பார்க்குறீங்களா? அப்புறம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் விமர்சனம் வந்த பிறகும் ஏன் வந்து இதெல்லாம் பண்ணுறீங்க? அப்போ உங்கள் இமேஜ் இன்னும் டேமேஜ் ஆகுது. அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்களா? இப்போ எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. நான் என்ன பண்ணாலும் என் ரசிகர்கள் என் கூட இருப்பாங்க, என் ரசிகர்கள் என் கூட இருப்பாங்கன்னா உங்கள் ரசிகர்கள் மட்டும் ஓட்டு போட்டால் நீங்கள் வின் பண்ணுவீங்களா? ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.